சொல்லுங்க. டைம் ஆயிட்டே இருக்கு நாச்சியா. ஆ, எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? இப்ப கிளம்புனாதான் சென்னைக்கு நேரத்தோட ரீச் ஆக முடியும். எல்லாரும் ரெடி ஆயிட்டு தாங்க இருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரட்டுமாங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். மறுபடியும் ஒரு வாட்டி நீ போய் எல்லார்கிட்டயும் சீக்கிரம் கிளம்ப சொல்லு. எங்க உங்ககிட்ட இது ஒரு பெரிய தொல்லைங்க. ஆளா கிளம்பி உக்காந்துகிட்டு லேட் ஆயிடுச்சுன்னு எல்லாரையும் டென்ஷன் படுத்துவீங்க. பொண்ணுங்க கிளம்ப கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆகும். உங்கள மாதிரி ஜிப்பா பேண்ட் போட்டு கிளம்புறதா இருந்தா நாங்களும் எப்பவோ ரெடி ஆகி கிளம்பி உக்காந்துருப்போம். இருங்க, சரி. வந்துருவாங்க. பா, என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? வேற என்னத்தம்மா யோசிப்பேன்? என் அக்கா குடும்பம் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க இங்க இருக்கும்போதே தீபாவை கார்த்திகிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணுமே பண்ண முடியலையே. அதத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னம்மா, நான் இவ்வளவு ஆதங்கத்தோட சொல்லிட்டு இருக்கேன், நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க? நீங்க எதிர்பார்த்த அந்த விஷயம் இப்ப நடக்கும்பா. இதோ எல்லாரும் வந்துட்டாங்க பாருங்க. ஆ, சரி, உங்க அம்மா வந்துட்டாங்கன்னா சொல்லிட்டு கிளம்பலாம். எல்லாரும் புறப்பட்டீங்களா நீ? ஆமா மதுமிதா, அம்மா எங்க வந்தாங்கன்னா நாங்க சொல்லிட்டு கிளம்பிடுவோம். அத்தை இங்கதான் இருந்தாங்க. இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏதோ அத்தையே வந்துட்டாங்க. இப்ப பாருங்கப்பா, ஒரு அணுகுண்டே வெடிக்க போகுது. வாங்கப்பா கீழே போவோம். அம்மா நாங்க கிளம்பிட்டோம். உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னம்மா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். பரிசு கொடுக்கறதுக்காக வச்சிருந்த வைர நெக்லஸ காணோம். என்னம்மா சொல்றீங்க? யார் இந்த வேலையை பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அத்தை, என்ன நீங்க ஏதோ எங்களை எல்லாம் சந்தேகப்படுற மாதிரி கேக்குறீங்க? தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள. இத்தனை வருஷமா பரம்பரையா இந்த ஜமீனோட பொக்கிஷமா அந்த வைர நெக்லஸ காப்பாத்திக்கிட்டு வந்தோம். இன்னைக்கு அந்த நெக்லஸ காணோம். நீங்கெல்லாம் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இந்த நெக்லஸ காணுங்கிற விஷயத்த இங்க இருக்கவங்க கிட்ட சொன்னா யார் உண்மையிலேயே அந்த நெக்லஸை எடுத்தாங்களோ அந்த உண்மை தெரியாம வேணும்னே உங்க மேல பழிய போட்டுருவாங்க. அதுக்காக தான் நீங்க எல்லாரும் கூடி இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு எந்த மூணாவது மனுஷங்களும் வரல. இங்க வேலை செய்யறவங்க எல்லாம் ஒரு குண்டுமணி பொண்ணை கூட எடுக்க மாட்டாங்க. அவ்வளவு நல்லவங்க. அவங்கள எல்லாம் நம்பி நான் எத்தனையோ தடவை இந்த வீட்டை விட்டு வெளியெல்லாம் போயிருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த வைர நெக்லஸ காணோம். உங்க யாரையும் நான் சந்தேகப்படல. ஆனா உங்க எல்லாரையும் விசாரிக்க வேண்டிய இடத்துல நான் இப்ப இருக்கேன். ஒவ்வொருத்தரையா தனியா விசாரிச்சு உங்களை எல்லாம் நான் சங்கடப்படுத்த விரும்பல. அரை மணி நேரம் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள நீங்க எல்லாரும் அந்த நெக்லஸை தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருங்க. இல்லையா யார் அந்த நெக்லஸ் எடுத்தீங்களோ
எடுத்தவங்களே எடுத்த இடத்துல அந்த நெக்லஸை வச்சிருங்க. நெக்லஸ் கிடைக்காம உங்க யாரையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன். என்ன பாட்டி இது? வீட்டுக்கு வர வச்சு எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றீங்க. இப்ப எங்க பாட்டி என்ன தப்பா சொல்லிட்டாங்க? அவங்க எல்லாருக்கும் பொதுவா தானே சொன்னாங்க. அதுக்கே உங்களுக்கு இப்படி கோவம் வருது? அதானே, மடியில கனலன்னா ஏன் கோவம் வரப்போகுது? அப்போ நான் திருடுனேன்னு சொல்ல வரீங்களா? நாங்க அப்படியெல்லாம் சொல்லல. ஆனா நீங்க இப்ப வாண்டடா வண்டியில ஏறுறத பார்த்தா டவுட்டால இருக்கு. டவுட்டா இருக்கா? இதோ என்னோட பேக்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு. வச்சிருந்தா இதுல தானே இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. ஐஸ்வர்யா, என்ன பண்ற நீ? இல்லத்த, சந்தேகம் வந்துருச்சுல்ல, தாராளமா பாத்துக்கிட்டோம். இந்த பேக்கை செக் பண்ணிக்கோ. என்ன யோசிக்கிற? எனக்கு மடியில கனம் இல்ல. ஆனா இப்படி அவமானப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டாலும் கோபம் வரும். நீ இப்பவே செக் பண்ணணும். சரி, நானே காட்டுறேன். நல்லா பாத்துக்கோங்க. இப்ப டவுட் கிளியர் ஆச்சா? என்ன தீபாவோடத பாக்கணுமா? நீ இரு தீபா. எனக்கு முதல்ல உன் மேலதான் டவுட்டா இருக்கு. என்னது, ஏன் மேலையா? என் பாட்டியோட நெக்லஸ் நான் ஏன் திருட போறேன்? எனக்கு என்ன அவசியம் இருக்கு? அவசியம் இல்லாமதான் எப்படியாவது அந்த நெக்லஸ் ஜெயிக்கணும்னு போட்டிக்கு வரைஞ்சு கட்டிட்டு நின்னியா? இப்ப என்ன, என்னோட ரூமை செக் பண்ண அவ்வளவுதானே? ஆமா, தாராளமா செக் பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி தீபாவையும் கையோட செக் பண்ணணும். தீபாவை செக் பண்ணணுமா? ஆமா, அவளும் தானே போட்டி போட்டா. இத்தனை வருஷம் இல்லாம இப்பதான் நெக்லஸ் காணாம போயிருக்கு. தீபாவும் இந்த வருஷம் தான் புதுசா வந்திருக்கா. கூட்டி கழிச்சு பார்த்தா எனக்கு வந்த டவுட் சரியா தானே இருக்கு. இந்தா, நீயே பாத்துக்கோ. என் மலர், என்னடி பண்ணிட்டு இருக்க? விடு மதுமிதா, அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவ நல்லா தேடி பார்க்கட்டும். இல்லங்க அத்தை, இவ பேசாம இரு, பார்க்கட்டும். என்னது?
பாருங்க, நீங்க தேடினாலும் கிடைச்சிருக்காத உங்க அருமை மருமகளோட லட்சணத்தை. இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு எவ்வளவு தைரியமா பேக்கை செக் பண்ணிக்கங்கன்னு நீ சொல்லுவ? அதுதான்ப்பா ஸ்ட்ராட்டஜி. அப்படியெல்லாம் சொன்னாதான் அவளோட கான்ஃபிடன்ஸை பார்த்து நாம செக் பண்ணாம விட்டுருவோம். அக்கா, நீ புடிச்சுக்கிட்டு வந்த புளியங்கொம்பு. எங்க என்ன தீபா இது? அத்தை, இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அத்தை. என்ன கையும் களவுமா மாட்டியும் இன்னும் வாய்ஜாலத்தை காட்டி வண்டி ஓட்டிடலாம் நினைப்பா? அக்கா, என்னக்கா இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? இதுக்கு மேல நீ இன்னும் அவளுக்கு முட்டு கொடுத்து பேச போறியா? தில்லுமுள்ளு பண்ணி உன் வீட்டுக்குள்ள வந்தவ இத பண்ணிருக்க மாட்டான்னு நினைக்கிறியா? அடிச்சு விரட்டுக்கா. அத்தை, என்ன நம்புங்க அத்தை. சத்தியமா அது எப்படி என் பேக் உள்ள வந்ததுன்னு எனக்கு தெரியல அத்தை. கார்த்தி, என்னப்பா இது? இப்ப என்ன பண்ணும் நீயே சொல்லு. கார்த்திக் சார், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் இதை எடுத்திருப்பேன்னு உங்களுக்கு தோணுதா? என்ன சார், நீங்களும் இப்படி அமைதியா இருக்கீங்க? இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார். உனக்கு எப்படி கண்ணு தெரியும்? நீ அழாத. நீ எடுத்திருந்தா தானே உனக்கு தெரியறதுக்கு. நீ இந்த நெக்லஸை எடுத்திருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுமே. பாட்டி, நீ அழக்கூடாதுடா ராஜாத்தி. கண்ணை தொடச்சுக்க, கண்ணத்தோட. ஆனா இந்த நெக்லஸ் எப்படி உன் பைக்குள்ள வந்ததுங்கிற விஷயம் என் பேரன் கார்த்திக்கு தெரியும். ஐயா சொல்லியா? கார்த்தி, என்னப்பா நடக்குதுங்க? நெக்லஸ் பேக்குள்ள வந்ததுக்கும் தீபாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைம்மா. ஆனால் அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு நேற்று நைட்டே தெரியும். நான் பாட்டிக்கிட்ட நெக்லஸ் தீபா பேக்ல தான் இருக்குன்றத சொல்லிட்டேன். சொல்லியா கார்த்தி? இந்த சபையில வச்சு தீபாவை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக தானே இப்படி ஒரு கேடுகட்ட காரியத்தை பண்ணிருக்காங்க. அந்த கேடுகட்ட காரியத்தை பண்ணவங்க யாருன்னு அவங்க முகத்திரைய கிழிக்கணும்ல. சொல்லியா, அவங்க யாருன்னு சொல்லு. இல்ல பாட்டி, வேண்டாம். தீபா இதை பண்ணலன்னு நம்புறீங்களா? ஐயா, நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலைன்னா கூட நான் தீபாவை சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன். அவ சொக்க தங்கம். அத அவ இந்த வீட்டுக்கு வந்த 2ஆம் நாளே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அது போதும் பாட்டி. மற்றபடி இது யார் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு நான் நினைக்கல. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதான் இங்க வந்தோம். அதே மாதிரி யார் சந்தோஷத்தையும் கெடுக்காம நாங்க கிளம்பிடுறோம். என் பேரன் பெருந்தன்மையா சொல்றான். அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது இந்த கேடுகட்ட வேலையை பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். மாப்பிள்ள, உங்களை சங்கடப்படுத்துற மாதிரி நிக்க வச்சு பேசுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நீங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இப்படி பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் எப்படி தப்பா நினைக்க முடியும்? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. ஆனா பாட்டி, எல்லாரையும் ஒரு மிரட்டிட்டீங்க பாட்டி. எல்லாம் உன் தம்பி சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் பண்ணேன். பேசாம இருக்கிறான் பாரு. அம்மா, கொண்டா அந்த நெக்லஸ. தீபா, இந்த நெக்லஸ உனக்கு கொடுக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன்.
அதுக்கு முன்னாடியே தன்னால அது உங்ககிட்ட வந்துருச்சு பாத்தியா? இந்தா இத வாங்கிக்க. இந்தா. பாட்டி சரி நீ திரும்பு, நானே போட்டு விடுறேன். பாட்டி திரும்பு. ப்ளீஸ் பாட்டி, எனக்கு இது வேண்டாம் பாட்டி. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க பாட்டி. நான் இதோட மதிப்பு தெரியாம பேசுறேன்னு நினைக்காதீங்க பாட்டி. எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில இது எனக்கு வேண்டாம் பாட்டி. நீங்க முடிவு பண்ண மாதிரி அடுத்த வருஷம் போட்டி வைங்க. நான் அதுல ஜெயிச்சு இதை வாங்கிக்கிறேன். பாத்தீங்களா, இதுதான் தீபா. அபிராமி, அம்மா, நீ முதல்ல தீபாவை உன் மருமகன் என்கிட்ட காட்டும்போது எனக்கு அவ மேல பெருசா எந்த அபிப்பிராயமும் இல்ல. ஆனா அவளோட பாந்தமான குணம், மத்தவங்களெல்லாம் அனுசரிச்சு போறது, யாரையுமே குறை சொல்லாம நடந்துக்கிறது, இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு அவ மேல பிரியம் வந்துருச்சு. இவ திறமையானவ, கையில எவ்வளவு வித்தைய வச்சிருக்கா. இன்னும் என்னென்னலாம் ஒளிச்சு வச்சிருக்காளோ தெரியல. அழகுல மட்டும் என்ன ராசாத்தி கணக்கா இருக்கா. நீ ரொம்ப பெருசா பேசிட்டு போனியா, அந்த கோபம் அதனால இவன் நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்த. அதுதான் என் கண்ணுல பட்டுச்சு. ஆனா இப்ப சொல்றேன், இவ தான் கார்த்திக்கு ஏத்த பொண்ணு. யார் தேடி இருந்தாலும் இப்படி ஒரு அருமையான மருமக உனக்கு கிடைச்சே இருக்க மாட்டா. கடவுள் இவளை சேர்க்க வேண்டிய இடத்துலதான் சரியா சேர்த்திருக்காரு. நீ இவளை நல்லா பாத்துக்க அபிராமி. சரிம்மா, நல்லா பாத்துக்கிறேன். பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. அத்தா எந்திரித்தா. கண்ணு, என்னைக்கும் என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு. நீ எப்பவும் நல்லா இருப்ப. ம்? என்ன தீபா, ஏதோ எக்ஸாம் எழுதி முடிச்ச மாதிரி ஃபீல் ஆகுதா? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? இல்ல, நீங்க ரியாக்ட் பண்ணதை பார்த்தா அப்படி தெரிஞ்சது. அப்படிலாம் இல்ல சார். ஜென்ரலா நம்ம டிராவல் பண்றப்போ எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம்னு தோணும்ல, அந்த மாதிரி தான் சார் இருக்கேன். நம்ம வீட்டுக்கு வந்ததுமே அப்பாடான்னு ஃபீல் ஆயிடுச்சு. மத்தபடி பாட்டி வீட்டுல நடந்ததை பத்திலாம் உங்களுக்கு வருத்தம் இல்லைல்ல? அங்க நீங்க சங்கடப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சுல? எது வேணாலும் நடந்திருக்கட்டும் சார். ஆனா கடைசியில பாட்டியோட அன்பை ஜெயிச்சுட்டு தானே வந்திருக்கோம் சார். எனக்கு அதுதான் மனசுல நிக்குது. மத்த எதையும் நான் பெருசா எடுத்துக்கல. பாட்டி அன்பா கொடுத்த நெக்லஸை வேண்டான்னு சொன்னீங்களே, ஏன் வேண்டான்னு சொன்னீங்க? சொல்லுங்க, ஏன் வேணான்னு சொன்னீங்க? சார், நான் நெக்லஸை வேண்டான்னு சொன்னப்போ பாட்டி என்னை பத்தி அத்தை கிட்ட பெருமையா சொன்னாங்கல்ல, அந்த வார்த்தையை விடவா சார் அந்த நெக்லஸ் பெருசுங்கிறீங்க? நல்லா பேசுறீங்க. கிண்டல் பண்ணாதீங்க சார். இல்லங்க, நிஜமாவே நல்லதா பேசுறீங்க. தேங்க்ஸ் சார். சரி, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா? ஏங்க, இப்பதானே வந்தோம், டயர்டா இருப்பீங்களா? உட்காருங்க. மனசுல சந்தோஷம் இருக்கிறப்போ டயர்ட்னஸ்லாம் எதுவுமே தெரியாது சார். கருத்தவும் பேசுறீங்க. சார், இது கிண்டல் தானே. சரி, இப்ப போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். ஏங்க, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், முதல்ல உட்காருங்க. என்ன சார்?
ஏன் சார் அப்படி பாக்குறீங்க? தோணுச்சு பார்த்தேன். ஏங்க பார்க்க கூடாதா? இல்ல அப்படிலாம் இல்ல. பின்ன இல்ல புதுசா இருக்கு அதான். என்ன புதுசா இருக்கு? என்ன புதுசா இருக்குன்னு கேட்டேன். ஹலோ மேடம், என்ன புதுசா இருக்கு? எல்லாமே தான் எல்லாமேனா? சார். நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்.